வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் உத்தமர் கோயில் சித்திரை தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் 22 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேர் திருவிழாவை முன்னிட்டு தினமும் இரவு சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணியளவில் புருஷோத்தமர் பெருமாள் உடனுரை உபய நாச்சியார்கள் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் புருஷோத்தமர் பெருமாள் உபய நாச்சியார்கள் எழுந்தருளினர். சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணிக்கு பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. கோயிலை சுற்றி வந்த தேர் மீண்டும் நிலையை வந்தடைந்தது. தேரோட்ட ஏற்பாடுகளை கோயில் உதவி கமிஷனர் உமா, செயல் அலுவலர் புனிதா மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர். தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21 கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் வீதி உலா நடைபெற்றது. 7ஆம் நாள் விழாவில் சிகப்பு சாத்தியும் 8ஆம் நாள் விழாவில் பச்சை சாத்தியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமான் விநாயகர் சிறிய தேரிலும் சுவாமி அம்பாள் பெரிய தேரில் எழுந்தருளினர். அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் செல்லபாண்டியன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகள் வழியாக சுற்றி வந்து நிலையை அடைந்தது. கோடை வெயில் தாகம் தீர்க்க மோர், சர்பத் மற்றும் தண்ணீர் பக்தர்களால் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் வைரவன்கோவில் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கூனி மாரியம்மன் கோவில் முளைக்கூட்டு திருவிழா கடந்த 20 காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான முளைக்கூட்டு திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது.
இரவு அம்மன் கரகம் முன் செல்ல 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் வீடுகளில் வளர்த்த முளைப்பாரிகளை தலையில் சுமர்ந்து ஊர்வலமாக வந்தனர். பெண்களின் முளைப்பாரி ஊர்வலம் கோவிலை அடைந்ததும் கோயிலை சுற்றி வந்து அம்மனை வழிபட்டனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே முளைக்கொட்டு திருவிழா முதலாக இங்கு கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கொளப்பாக்கம் ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் கடந்த ஜனவரி மாதம் துவங்கியது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி துவங்கியது. யாகசாலை பூஜைகள் முடிந்து கடன் புறப்பாடானது. வானில் கருடன் வட்டமிட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா பகுதியில் சுமார் 500 அடி உயர மலை உச்சியில் ஸ்ரீ முருகன் கோயில் உள்ளது. இதன் கீழ் பகுதியில் ஸ்ரீ விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில்களின் அஷ்டபந்தன பெருஞ்சாந்தி பெருவிழா நேற்று முன்தினம் காலை கொடியேற்ற விழாவுடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று ஏலமண்ணா ஆற்றங்கரையில் இருந்து ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் புனித கங்கை நீர் மற்றும் முளைப்பாரி எடுத்து வரும் நிகழ்ச்சி நடந்தது. இரவு எந்திர பிரதிஷ்டை, சங்கல்ப பூஜை, தேவ பிரதிஷ்டை, மருந்து சாத்துதல் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது. இன்று காலை மகா கணபதி ஹோமம், தீர்த்த குடங்கள் எடுத்து செல்லுதல், விநாயகர் மற்றும் முருகனுக்கு கங்கை நீர் சாற்றுதல், பாலாபிஷேகம், சிறப்பு ஆராதனை, அலங்கார பூஜைகள், தீப திருக்காட்சி நடைபெற்றது. முருகன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடந்தது. நிகழ்ச்சியில் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பூஜைகளை நெல்லியாளம் முருகன் கோயில் குருக்கள் சிவஸ்ரீ ரவிக்குமார் தலைமையிலான குழுவினர் மற்றும் கோயில் நிர்வாக தலைவர் பாபு தலைமையில் கிராம மக்கள் செய்தனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் கோயில். இக்கோயில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டது. கும்பாபிஷேக விழா கடந்த 24ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஊர் முக்கியஸ்தர்கள், சிவாச்சாரியார்கள் புனித நீரை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழா குழு சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவம் சிறப்பு வாய்ந்தது. விழாவின் தொடக்கமான கொடியேற்றம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து கொடிப்பட்டம், பல்லக்கு வீதியுலா நடைபெற்றது. மேளதாளம் முழங்க திருக்கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடந்தது. கொடிமரத்திற்கு மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கருட உற்சவம் வரும் மே 4ஆம் தேதியும் திருத்தேரோட்டம் மே 8ஆம் தேதியும் நடக்கிறது.